நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றூடாக அடுத்து வர இருப்பது ஓர் சிறு கதை. அந்த சிறு கதையை எழுதி அதற்கு குரல் போடு இங்கே வான்காற்றிலே தருபவர் எங்கள் அறிவிப்பாளர் கவிதாயினி இந்திரா ஆனந்த். இதோ கேளுங்கள். பண்பில் உயர்வு. லதீனா விவசாய குடும்பத்தில் பிறந்தவள். அவளுடைய பெற்றோர் தம்மை போன்று மகள் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் மகளை படிப்பித்தார்கள். லதீனாவும் பெற்றோர் மனதை புரிந்து கொண்டு நன்றாக படித்தாள். மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகி மேலதிக படிப்புக்காக கனடா சென்றாள். அங்கே அதே ஊரை சேர்ந்த கபீக் என்ற இளைஞனும் அவளுடன் படித்தான். கபீக் தங்கள் ஊர் பெண்களை விட இலங்கை பெண்ணான லதீனாவுடன் நட்பாக பழகினான். ஆரம்பத்தில் லதீனாவிற்கு கபீக்கோடு பழக பயமாக இருந்தது. தயங்கி தயங்கி பழகினாள். ஆனால் லதீனாவின் தமிழ் பெண்ணுக்குரிய அடக்கம் நாணம் கண்டு கபீக் மிகவும் மரியாதையாகவும் பயபக்தியுடனும் லதீனாவுடன் பழகினான். வேறு இளைஞர்கள் பகிடிவதை செய்தாலும் விடமாட்டான். லதீனா கபீக் பழக்கம் காலப்போக்கில் காதல் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. கபீக் முதலில் காதலை சொன்னபோது லதீனா தன் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களோ தெரியாதென மறுத்துவிட்டாள். ஆனால் கபீக் ஆரம்பத்தில் லதீனாவின் பெற்றோரோடு தான் லதீனாவின் நண்பர் என அறிமுகப்படுத்தி கதைக்கத் தொடங்கினான். அவர்களுக்கும் கபீக்னை நன்றாக பிடித்து போக கபீக் பெற்றோரோடும் சர்வசாதாரணமாக பழங்கத் தொடங்கி குடும்ப நட்பாகினார்கள். காலப்போக்கில் கபீக்கினை லதீனாவின் பெற்றோருக்கு பிடித்து போக தங்கள் மகளை திருமணம் செய்யும்படி கேட்டார்கள். சம்மதத்திற்காக காத்திருந்த கபீக் தானும் தன் குடும்பமும் லதீனாவும் வைகாசி மாதம் இலங்கை வருவதாகவும் இந்து முறைப்படி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யும்படி கூறினான். லதீனாவின் பெற்றோரின் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. கொடிகாமத்திலுள்ள சக்தி திருமண மண்டபத்தில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் நடந்து கொண்டிருந்தன. கபீக் வேற்று மொழி மதமாக இருந்த போதும் அவனும் அவனுடைய பெற்றோரும் தமிழ் கலாச்சாரம் இந்து சமய சடங்குகளை பின்பற்றி செயல்பட்டது அனைவரையும் கவர்ந்தன. அது மட்டுமன்றி தமது பிரபஞ்ச மொழியை விட தமிழ் மொழியை அழகானது சுவையானது என திருமணத்துக்கு வந்த அனைவரையும் கைகூப்பி வணங்கி வரவேற்று எல்லோருடனும் தமிழால் அன்பாக பழகினான். இதே திருமணத்துக்கு வந்த லதீனாவின் உறவுக்கார பெண் சித்திரா 2 வருடத்துக்கு முன் லண்டனில் திருமணம் செய்து ஊர் வந்தவள். தனக்கு தமிழில் கதைக்க முடியவில்லை என அறகுறை தமிழில் விக்கி விக்தி கதைத்து நாடகமாடியவள். கபீக் குடும்பத்தினர் செயலை கண்டு வெட்கி தலை குனிந்தாள். சித்திராவை மற்றவர்கள் ஏளனம் செய்ய தொடங்க திருமண மண்டபத்தை விட்டு மாயமாய் போனாள் சித்திரா. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன்.